என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம வந்துட்டு ரொம்ப மாதத்துக்கு முன்னாடின்னு கூட சொல்லலாம். நம்ம வந்துட்டு பார்ட் 3 வீடியோன்னு ஒன்று போட்டோம். 2ஓ 3ஓ மறந்துருச்சு. நம்மளால் அதுக்கப்புறம் போட முடியல. சூழ்நிலை எனக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. இப்போ வந்துட்டு நம்ம தோட்டத்தை நல்லாவே ரெடி பண்ணி அந்த கத்திரிக்காய் இருந்ததெல்லாம் வந்து வாடிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதனால் இப்போ புதுசாக எல்லா காயும் போட்டுட்ருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது பார்ட் 3 வீடியோ. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வெண்டைக்காய் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. இன்னும் வெண்டைக்காய் நிறைய இடத்துல ஊனி வச்சுருக்கோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இங்கெல்லாம் காடாக இருந்துச்சு. இது ஃபுல்லாக பாத்தி ஆக்கிட்டோம். இந்த பைப் வழியாக தண்ணி விடும் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் ஃபுல்லாக இது பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம இங்கிட்ட கொடியெலாம் போடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே மிளகாயெல்லாம் தனித்தனியாக நட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். போன வாட்டி நெருக்கி நட்டனால சரியாக விளைச்சல் கொடுக்க. இந்த வாட்டி தள்ளி ஊனிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு செடிக்கும் இன்னொரு செடிக்கும் நிறைய கேப் விட்ருவோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பாத்தி வந்து இனி விதைக்க வைக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பாத்தி வந்து கத்திரிக்காய் விதை போட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதை வந்துட்டு எடுத்து நட்டு அங்கே வைக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வெண்டைக்காய் போட்டிருக்கு இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ், அது வந்துட்டு நாற்று போட்டு இன்னும் விதையெல்லாம் இருக்குது, அது அங்கே எல்லா பக்கமும் போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் முடக்கத்தான் விதை அப்படி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதை இங்கே போட்டோன்னா அப்படி இந்த வேலியில் படர்ந்து வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ ரொம்ப நாளாகவே நான் போடல. எனக்கு சப்ஸ்கிரைபர்ஸும் கம்மியாக இப்போலேருந்து வீடியோ போட்டு முன்னேறலான்னு பார்க்குறேன். இதை ஃபுல்லாக இப்போ எடுத்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்துட்டு நாங்கள் புடுங்கி போட்டு தீ வச்சு விட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் ரெடி ஆகிருக்கு. இங்கே பாருங்கள், கறியெல்லாம் இருக்குது. இந்த பைப் வழியாக நாங்கள் டைரெக்டாக விட்டுருவோம் ஃப்ரெண்ட்ஸ். வாழை மரத்துக்குன்னு தனியாக பாத்தி கட்டிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அதுக்குள்ளே வேறு செடியெலாம் வச்சா டிஸ்டர்ப் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ், அதோடவே இருக்குது. அப்புறம் சுண்டைக்காய் செடி இவ்வளோ பெருசாகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நிறைய சுண்டைக்காய் இப்போ கொடுக்குது. ஒரு பை நிறைய நமக்கு சுண்டைக்காய் கிடைக்கிது. கிளையெல்லாம் கழிச்சு விட்டோம் ஃப்ரெண்ட்ஸ், முள் உடம்புல குத்துதுன்னு. அந்த வீடியோ வாட்ச் பண்ணவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். வைக்கிறேன், வீடியோ முடிஞ்சு.